அதுக்கு 1/4 கப் கேரட் போடுறோம். கேரட் பேஸ்ட் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் திருவின முட்டைக்கோஸ், 1 கப் 1/4 கப் கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டிருக்கோம், கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம், அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதில் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா இதை பிசையும் போது முட்டைக்கோஸ்லேருந்தே தண்ணி வரும். இதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஆல்ரெடி. நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க கடலை மாவை இதில் சேர்க்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஒரு பால் மாதிரி பிடிக்க வரணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அப்படி தட்டினோம்னா பேனில் வந்து மட்டமாக அது இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ வந்து இது இருக்காது, அதனால இதில் கொஞ்சம் கடலை மாவு நம்ம என்ன கொஞ்சம் சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம தான் அதை பிசைஞ்சு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இது நல்லா பால் மாதிரி பிடிக்க வருது. இது இப்படி தோசை கல்லையும் நம்ம இப்படி தட்ட முடியும். ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எப்படி தட்டிக்கலாம், கையெல்லாம் சுற்றுறாது, நீங்கள் வேண்டாமல் தட்டலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் இது நம்ம வந்து முட்டைக்கோஸ் கேரட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம். அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வச்சிங்கன்னா தான் இது உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் வெந்திருக்கும். அதே மாதிரி ரோஸ்ட்டாகவும் எடுக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் ஏன் கடலை மாவில் செய்றீங்க, இது ஹெல்த்தியாக இருக்காது, கோதுமை மாவில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கோதுமை மாவில் இது நம்மளால் செய்ய முடியாது. ஆக்சுவலாக எப்பவுமே முட்டைக்கோஸ்லேருந்து நிறையா தண்ணி வரும், கோதுமை மாவும் கொலக்கலன்னு இருக்கும். ஸோ கோதுமை மாவில் செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நல்லா வராது. இது கடலை மாவு தான் செய்ய முடியும். இதுவே கிறிஸ்பியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்து இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், கேபேஜை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு
அப்படின்னு சொல்லுங்கள். இதை பற்றின ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.